திருச்சிற்றம்பலம். ஏயருக்கொன் கலிக்காமன் அடியார்க்கும் அடியேன். நாயனார் குருபூஷியை முன்னிட்டு நாயனாருக்கு அபிஷேகமானது நடைபெறுகின்றது. சோழ நாட்டில் காவிரி வடகரையின் ஆடும் பூங்கொடி மாடம் நீடிய அணி நகர்தான் திருப்பெருமங்கலம் என்னும் பதியில் நாயனார் திரு அவதார தலமாகும். நாயனாரின் தொன்மை மேவிய வேளாளர் குலத்தில் அவதரித்து மன்னிய நீடிய வளவர் சேனாதிபதியாகவும் உயர்ந்து வேளாளர் குடியில் சிறப்பினை நிலைத்து அடியாருக்கும் சீரியமிக்க சிவபுரி மக்களுக்கும் போற்றும்படி சிவதொண்டு புரிந்து வந்த திருநாளில் ஏயர்கொன் கலிக்காம நாயனார் இதய கமலத்தில் தனது தியாகராசர் வள்ளலை நிறுத்தி ஆரண கமலத்தின் கோவில் மேவிய புட்டிடம் கொண்டார். ஆண்ட நீரணி வேணியரை நிரந்தரமாக பணிந்து போற்றிய நாயனாரின் தவமாகும். பரவைநாச்சியாருடன் கொண்ட உடலின் காரணமாக இருமுறை எல்லாமல்ல தியாகராஜர் பெருமாரை விதிவிடங்கரை தூது அனுப்பிய செய்தியை கேட்டு ஏயர்கொன் கலிக்காம நாயனார் நம்பி ஆரூரர் நெஞ்சில் நடுக்கம் ஒன்று இன்று தம்பினாரை தூது தையல்பால் விட்டார் என்னும் செய்தியை ஏயர்கொன் கலிக்காம நாயனார் கேட்டு அதிசயித்தார், விரும்பினார், கோபமுற்றார். பேயேன் பொறுக்க ஒண்ணா பிழையினை செவியால் கேட்டு பின்னும் இன்னும் மாயாது இருந்தது என் ஆவி என்றார் ஏயர்கொன் கலிக்காம நாயனார். ஏயர்கொன் கலிக்காம நாயனார் வருத்தம் மிகையது. பொருட்டு இறைவனார் ஓர் இரவு எல்லாம் இருமுறை தூது செய்தியை கேட்டு தம்மீது கோபத்தில் இருப்பதை அறிந்த நம்பி ஆரூரர் ஏயர்கொன் கலிக்காம நாயனாருடைய கோபம் நீங்கும் பொருட்டு கொன்றையாறு சடையனாரிடம் சென்று இப்பிழையை நீக்க விண்ணப்பம் செய்தார் நம்பி ஆரூரர். நம்பி ஆரூரர் மீது சினம் கொண்ட காரணத்தினாலோ பூதநாயகர் புட்டிடம் கொண்டவர் ஏயர்கொன் கலிக்காம நாயனாருக்கு மேனிவாடும் ஒரு சூளை தந்து அருளினார். சூளை தந்து அருளிய காலத்திலும் சிந்தையால் வாக்கால் அன்பர் திருந்தடி போற்றி செய்ய எந்தமையாலும் ஏயர் காவலார் கனவில் சென்று உன்னை வருத்தும் சூளை நம்பி ஆரூரர் வன்தொண்டர் வந்து தீர்க்காகில் அன்று வேறு யாராலும் தீர்க்க இயலாது என்றார். எம்பிரான் சூளைநோயை வன்தொண்டர் அன்றி வேறு யாராலும் தீர்க்க ஒழியாது என்று இறைவனார் சொல்லியதைக் கண்டு ஏயர்கொன் கலிக்காம நாயனார் எம்பிரான் எந்தை தந்தை தந்தையம் கூட்டமெல்லாம் தம்பிரான் நீரேர் என்று வழி சார்ந்து வாழும் இந்த வாழ்க்கையில் நீரேரன்றி வேறு யார் வந்தாலும் இந்நோய் தீர்க்க இயலாது என்று வேண்டிய வண்ணம் இறைவன் முன் நின்றார் ஏயர்கொன் கலிக்காம நாயனார். அதே வண்ணம் வேண்டுகின்ற பெருந்தகையார் கலிக்காமர் அதன்கண் நம்பி ஆரூரர் கனவில் சென்று இன்று நம் ஏவல் ஏயர்கோன் உற்ற சூளையை சென்று நீ தீர்ப்பேராகின் என்று ஆணை பிறப்பித்தார், புட்டிடம் கொண்டார். அதன்படி அண்ணலார் அருள் செய்த வண்ணம் ஏயர்கொன் கலிக்காம நாயனார் மாளிகை நோக்கி செலல் உற்றார் நம்பி ஆரூரர். ஒற்றர்கள் மூலம் நம்பி ஆரூரர் வன்தொண்ட வரவு கேட்டு வன்தொண்டர் இங்கு வந்து திருப்பது முன்பு நான் இவ்வுடல் உற்ற சூளை தன்னை விட்டு நீங்க உடைவாளால் தன்னால் தன் உயிரினோடு சூளையும் புனைந்து வயிற்றினோடு கிழித்து வினை தீர்க்க அன்றே வீழ்ந்து வினை தீர்ந்து இரத்த வெள்ளத்தில் கிடந்த கலிக்காம நாயனாரை கண்டு கலிக்காம நாயனார் தேவியாரும் செய்வதறியாது திகைத்து நின்றார். மேலும் நம்பி ஆரூரர் வன்தொண்டர் தம் மாளிகை நோக்கி வருவதைக் கண்டு மருவி இங்கு அணைந்தார் நம்பி என்று செய்தி கேட்டு அங்கு உற்றார் உறவினர் முன்பு ஒருவரும் அழுதல் செய்யாது இருத்தல் வேண்டி கொண்டார். அலங்கரித்த மாளிகையை நோக்கி வருகை புரிந்த நம்பி ஆரூரரை எதிர்நோக்கி வாயில் முன்பு தூபம் தீபம் பூரண கும்பம் வைத்து மலர் மாலை அர்ச்சனை கொண்டு தொழுது வணங்கி நின்றார் கலிக்காம நாயனார் தேவியாரும். உள்ளே மாளிகையை சென்று அருளி நம்பி ஆரூரர் இங்கு ஏதும் தீது உற்றதோ என்று ஏவ கலிக்காமர் தேவியார் மற்றும் இங்கு ஏதம் ஒன்றும் இல்லை, உள்ளே பள்ளி கொள்கின்றார் எம்முடைய சுவாமி என்றார்.
நம்பியாரூரர் இல்லை, என் மனம் அவரை காண வேண்டும் என்று அருள் செய்தார். தேவியாரும் பள்ளியறை திறக்க பின் நம்பியாரூரர் பின் செல்ல குருதி சேர தொடர்குடர் தொரிந்து உள்ளே ஆவியின்றி கிடந்த ஏயர்கொன் கலிக்காம நாயனார் நிலையைக் கண்டு நம்பியாரூரர் கலிக்காம நாயனார் முன்பு நானும் நண்ணுவேன் இவர் முன்பு என்று அதே வாளினை கையால் பற்றி நின்றார் நம்பியாரூரர். ஆவியற்ற கிடந்த கலிக்காம நாயனார் உயிர்த்தெழுந்து நம்பி அருளினாலே கலிக்காம நாயனார் வணங்கி எழுந்து அதிசயம் கண்டு வானோர் பொன்தட மலரின் மாறி புனிந்தனர் புவனம் போற்ற. பின் இடைவிடா நட்பினாலே திருப்பூன்கூர் புனிதர் பாதம் நன்னி கண்டு தரிசித்து பூங்கோவிய நிலாவிய புற்றிடம் கொண்டார் அருளை நினைந்து கும்பிட்டு வணங்கி நின்றார் கலிக்காம நாயனாரும் தேவியாரும்.